விஜய் டிவியில் பிரபல தொகுப்பாளினியாக இருக்கக்கூடிய விஜய் பிரியங்கா அவர்கள் தன்னுடைய இரண்டாவது திருமணத்துக்கு பின்னாடி தனது கடந்த கால வாழ்க்கை மற்றும் புதிய கணவர் வசூலுடனான பயணம் குறித்து உணர்ச்சிபூர்வமாக பேசியிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 16, 2025 அன்று இவங்களுக்கு திருமணம் நடந்தது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. முன்னதாக பிரவீன் குமாரை 2014 திருமணம் செஞ்சாங்க. 2022 விவாகரத்தாயிருச்சு. இந்த பிரிவு அவங்களுடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமைஞ்சது. பிரியங்கா தனது முதல் திருமணத்தில் நம்பிக்கை துரோகங்களால் ஏமாற்றம் அடைந்ததாகவும் நம்பி ஏமாத்துட்டேன், அதுவே விவாகரத்துக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு கதறினாங்க. விவாகரத்து ஒரு தீர்வாக இருந்துச்சு. அதன்பின் தனியாக வாழ்ந்து மீண்டும் திருமணம் செய்ய வேண்டாம்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் எனக்கு பிடித்தவாறு ஒரு வாழ்க்கையும் அன்பு செலுத்தும் ஒரு நபரும் அமைவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு நபராக வசி சந்தித்ததாகவும் அவருடனான அன்பு தூய்மையானதுன்னு பிரியங்கா உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. வசியுடனான திருமணத்திற்கு பின் வயது வித்தியாசம் மற்றும் தோற்றம் குறித்து பலர் விமர்சித்தாலும் அதை பிரியங்கா பொருட்படுத்தலை. வாழப்போவது நான் தான், எங்களுக்குள்ள இருக்கிறது சுத்தமான அன்பு அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. 42 வயதான வசி ஒரு டிஜே மற்றும் தொழிலதிபர். பிரியங்காவை விட 10 வயது மூத்தவங்க. இருந்தாலும் இவர்களது அன்பு எல்லைகளை கடந்து இருக்குது அப்படின்ற மாதிரியாக இப்போ ரசிகர்கள் எல்லாருமே பாராட்டி வராங்க. உண்மையிலேயே அவங்க பேசியிருக்க பார்த்துட்டு என்ன ஆச்சு பிரியங்கா அவர்களுக்குன்னு எல்லாரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகர் ஒருத்தர் இப்போ புற்றுநோயால் காலமாக இருக்காருன்னு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல சின்னத்திரை நடிகர் புற்றுநோயால் காலமாக இருக்கிறாரு. இந்த தகவல் சின்னத்திரையில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் சீரியல்களான நிஷா ஆர் உஸ்கே ஹசின்ஸ் மற்றும் சவுதான் இந்தியா அப்படின்ற மாதிரியான தொடர்கள் நடித்து பிரபலமானவர் தான் வைபவ் குமார் சிங். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய உயிரிழப்பு செய்தி கேட்ட பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு இரங்கலை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் பெருங்குடல் புற்றுநோயால் நீண்ட காலமாக போராடி வந்திருக்கிறாரு. இவருடைய அம்மா, சகோதரர் மற்றும் சகோதரருடன் வாழ்ந்து வந்திருக்காரு. உடல்நல குறைபாடு காரணமாக மும்பையில் நானாவதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில தான் அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி வேதனையை கொடுத்துருக்குற தொலைக்காட்சி நடிகருமான விபு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. இறுதி சடங்கு குறித்த விவரங்களை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. அவரை அறிந்த மற்றும் நேசித்த அனைவரையும் அவரது வாழ்க்கையை கௌரவிப்பதிலும் அவருக்கு அமைதியான பிரியாவிடை வழங்குவதிலும் எங்களுடன் சேர அழைக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறாரா. நம்மளுடைய சார்பாக அவரை நான்மா சாந்தியுடன் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.